அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மேஜிக் ஒண்டர்லேண்ட். நம்ம இந்த சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானுக்கு எதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், வாக்களிக்கணும், விஜய்க்கு ஏன் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு கான்செப்டை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு நான் வந்து சொல்லியாகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல எல்லாருமே வாக்களிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கும். 2026 வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வாக்கு செலுத்தணும். இந்த வாக்கு செலுத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்ல போறேன். ஏன்னா இப்ப மக்களோட மனநிலைமை நான் வந்து பேசினதா, நான் வந்து என்னோட சுத்தி இருக்க மக்களா இருக்கட்டும், நான் பேசின மக்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு கமெண்ட் பண்ற மக்களா இருக்கட்டும், இல்ல நான் பாக்குற வீடியோல கமெண்ட்ஸ் பண்ற மக்களா இருக்கட்டும், இவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டை நம்ம யாருக்கு போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு மக்களுக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலையில தான் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் போடுவேன்ப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒரு ஆழமான அரசியல் புரிதல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பேருக்கு தான் அரசியல் புரிதல் இருக்கு. மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் போடுவேன், எனக்கு யாரு பேசுறது சரின்னு இருக்கோ அப்படின்னு அவங்க யோசிக்கல. எனக்கு பிடிச்சவங்களுக்கு போடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்கு வேணாலும் நான் போடுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா அவங்கள போதும். பிறகு ஒரு ஆக்டரா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமுடைய ஒரு நபருக்கு போடுறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு பிடிச்சவங்களுக்கு கண்மூடித்தனமா ஓட்டு போடுற எண்ணம் தான் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா இந்த வாக்கு அப்படிங்கிறது, நம்ம செலுத்துற வாக்கு, அதுக்கப்புறம் தேர்தலோட ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட என்னோட நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து அது மிகப்பெரிய இம்பாக்ட கொடுக்கும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையவே நாளைக்கு மாறப்போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. யாருக்குமே கண்மூடித்தனமா நம்ம வாக்கு செலுத்தக்கூடாது. நல்ல தெளிந்து ஆராய்ந்து வாக்கு ஒரு அந்த இடத்துல போயிட்டு நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ற வரைக்குமே வந்து நம்ம சரியா தான் வாக்கு செலுத்துறோமா, சரியான ஒரு ஆளுக்கு தான் வாக்கு செலுத்துறோமாங்கிறத ரொம்பவே என்ஷூர் பண்ணி போடணும். எதற்காக அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கும் நீங்க போட்ட அந்த வாக்கு தான் காரணம். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறதா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு உங்களோட ஹெல்த் பாதிக்கிற அளவுக்கு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து யாரோ ஒருத்தரோட முதலாளிக்கான கம்பெனிக்கு நீங்க வந்து ஓவர் டைம், அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க ஓவர் டைம் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், அதாவது வேலை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு உங்களோட தூக்கம் கெட்டு கண் பார்வை கெட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்றீங்கனாலே அதுல வந்து நஷ்டப்பட்டுக்கிட்டு அதுல இருக்க பொருட்கள் விற்காம, இந்த மாதிரி எதுல எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. உங்களோட டே டு டே லைஃப், உங்களோட மெடிசைன்ஸ், நீங்க ரோட்ல வந்து சுதந்திரமா நடமாடுறதா இருக்கட்டும், நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்க போட்ட அந்த ஒரு ஓட்டு தான் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறத நீங்க ஆழமா சிந்திச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த வெளிநாட்டு கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து டைமுக்கு மேல ஒர்க் பண்றதுல அங்க இருக்கவங்க எல்லாருமே நல்ல சுதந்திரமா இருப்பாங்க. ஒரு குவாலிட்டியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளிநாடுனா எல்லா நாடுகளையும் சொல்லல, இந்த வல்லரசு நாடுகள், நல்ல வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா நாடுகளுமே அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம நாட்டுல, நான் தமிழ்நாட்டுக்கே வந்துடுறேன், தமிழ்நாட்டுல இருக்க நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுக்காக நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறது, அதாவது அவங்களோட டே டு டே ஒர்க்கை வந்து நம்ம வந்து இரவு தூங்காம நைட் ஷிஃப்ட்ங்கிற பேர்ல நம்ம ஹெல்த்தை பாதிச்சு நம்ம பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல ஓவர் டைம் வேலை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம நாட்டில தான் ரொம்பவே மோசமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை தரத்தை விட நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து மிகவும் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்க செலுத்துற அந்த வாக்கு தான். எதையுமே யோசிக்காம தேர்தல் அவங்க கொடுக்குற கோட்பாடு இது எதையுமே நீங்க பார்க்காம வாக்கு செலுத்துறதுனாலதான் மட்டும்தான் இது வந்து நிகழுது அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ திராவிடம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு, அப்படி பாத்தீங்களா? இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தமிழ் மக்களுக்கு எதிரான, தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பேரு தான் வந்து திராவிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே தமிழ் மக்கள் தான். இந்த வீடியோ வந்து டெடிகேட்டட் டு தமிழ்நாடு மக்களுக்காக மட்டும்தான். இப்போ நடக்க போறது தமிழ் மக்களுக்கான நமக்கான எலெக்ஷன்ஸ். ஸோ அதனால இந்த திராவிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன். திராவிடம் அப்படின்னா இந்திய மொழிகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு மனிதர் வராரு. அவர் வந்து இங்க இருக்க மொழிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து பிரிப்பாரு. அவர் வந்து பிரிக்கிறாரு. அப்படி பிரிக்கும் போது இந்த தமிழ், அதுக்கப்புறம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கு, எல்லாமே வந்து கிளை மொழிகளா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அந்த பேரு தான் வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சாரு. ஸோ இந்த பேரை வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் அவரோட கட்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கழகம், இந்த மாதிரி எல்லா கழகமே இந்த திராவிடத்தை கொண்டு வச்சிருக்காங்க. இது வந்து தப்பில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு பெயர் தான் வந்து இந்த திராவிட சொல். நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இந்த பேரை வந்து கட்சிக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இது இந்த 4 மொழிகளும் சேர்ந்ததுதான் திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை. இந்த மத்த இப்ப தமிழ்நாட்டை தாண்டி மத்த 3 மாநிலங்கள்லயும் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன் அப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிடம், தமிழ்நாட்டோட
கட்சிகள் பேர்ல மட்டும் திராவிடம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆண்டவங்களோட வரலாறு எடுத்து பாருங்களேன். காமராஜருக்கு பிறகு ஆண்டவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் கிடையாது. ஜெயலலிதாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், அண்ணாதுரையா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த திராவிடம்ங்கிற பேர் வச்சிருக்க விஜயகாந்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகம் வந்து அவங்களுக்கு தமிழ் கிடையாது. அதனாலதான் அவங்க ஆட்சி புரியறதுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இல்ல வெளி மாநிலங்கள்ல இருக்க ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், வெளி மாநிலங்கள்ல இருக்க மக்களா இருக்கட்டும், இங்க வந்து தங்களோட தொழில் நடத்துறதா இருக்கட்டும், இங்க அரசு பணி செய்யறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சுலபமா ஒரு வழியை உருவாக்குற ஒரு வார்த்தை தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறது. சோ இப்ப நீங்க வந்து கேட்கலாம், ஏன் வந்து அவங்களெல்லாம் பிரிச்சு பாக்குறோம், திராவிடங்கிறது நல்லது தானே அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில மத்த இந்த 3 மாநிலங்கள்லயும் போயிட்டு திராவிடம் அப்படிங்கிற சொல்ல போய் சொன்னீங்கன்னா உங்களை செருப்பால் அடிப்பாங்க. அங்க போயிட்டு தமிழை பத்தி பேசினாலே உங்களை அடிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க மொழியில வந்து ரொம்பவே பற்று நிறைந்திருப்பாங்க. அவங்க ஊர்ல அவங்க ஆள் தான் ஆட்சி புரியணும், அவங்க ஊர்ல அவங்க மக்கள், அந்த இன மக்களோட தொழில் தான் சிறக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நீ அங்க போயிட்டு ஒரு சுலபமா வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு முன்னுக்கு வந்துட முடியாது. உங்களை வந்து அவங்க பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும், உங்களை அவங்க வந்து அப்ரோச் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும், உங்களை அங்க வளரவே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க, அவங்களோட நாட்டுல அவங்களோட பீப்புள்ஸ் தான் வளரும்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் யாரு வந்தாலும் இங்க முதலாளி ஆகலாம், நாங்களாம் அவங்களுக்கு வந்து கொத்தடிமைகளா வேலை பார்ப்போம், யார் வந்தாலும் இங்க வந்து ஆட்சி பண்ணலாம், நம்மளோட உரிமைகளை வந்து இஷ்டத்துக்கு வித்துறலாம். இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளோட உரிமையை பறிக்கிறதுக்கு வந்து ஒரு சொன்னாங்கன்னா எந்த யோசனையுமே இல்லாம இங்க ஆள்றவங்க வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா திராவிடம்ங்கிற ஒரு பேரை நமக்கு விதைச்சு தமிழ் அப்படிங்கிற உணர்வை நம்ம கிட்ட இருந்து அழிச்சு இத்தனை வருஷமா வந்து இப்படிதான் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை வந்து மறந்துதான் இருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த தமிழ் மக்கள் ஒரே ஒரு நேரத்துல மட்டும் விழிச்சுக்கிட்டாங்க. இது அந்த ஒரு நேரத்துல மட்டும் தான் தமிழர் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணோம் பாத்தீங்களா, அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து மாடுகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதனால ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும், அது வந்து விலங்குகளுக்கு ஏற்படுற கொடுமை அப்படின்னாங்க. ஆனா அந்த இடத்துல விழிச்சுக்கிட்ட நம்ம தமிழன், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மாடுகளோட வளர்ப்பு, வளர்ச்சி, அது சார்ந்திருக்க தொழில், இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு கூறு தான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து அரசாங்கத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து நம்ம ஜெயிக்கும், வேற வழி இல்லாம கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஒரு இடத்துல தெளிவா சிந்திச்ச தமிழ் மக்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு தெளிவான சிந்தனையில இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஏன்னா இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட கட்சிக்கே நம்ம வந்து பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கோம். சோசியல் மீடியா எல்லாத்துலயும் அந்த கட்சி தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த நிலைமை என்ன சொல்ல வருது அப்படின்னா, இன்னும் தமிழ் மக்களுக்கு தமிழ் உணர்வு இல்லை, உரிமை உணர்வு இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்கணும் அப்படிங்கிறதா சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான ஒரு புரிதல் உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து டைரக்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய்க்கு நம்ம ஏன் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். இப்போ விஜயோட கட்சியோட மெயின் கொள்கை, அவர் கொள்கையில என்ன சொல்றாருன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்போ தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி பண்றதுக்கு தான் நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கீங்க. நீங்க ஒரு தமிழரா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது, நீங்க தமிழ்நாட்டுல ஆள வந்திருக்கீங்க, ஓகேங்களா? அப்போ வந்து எதற்கு திராவிடம் அப்படிங்கிற, இப்போ திராவிட கட்சிகளை எதிர்க்கிறதுக்காக வரீங்க, திமுக வந்து எதிர்க்கிறதுக்காக வரீங்க, ஆனா அவங்களோட கொள்கையான திராவிடத்தை நீங்க எடுத்துட்டு வரீங்க. இப்போ தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து சிந்திக்க வேணாம், நம்ம தமிழர்கள் தானே, நம்ம எல்லாருமே வந்து தமிழர்கள் தான். இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அவங்களோட மொழி மேல அவ்வளோ உரிமையா இருக்கிறதுனாலையும் எது எடுத்தாலும் டக்குன்னு எதிர்க்கிறதுனால, இப்போ வந்து கமல்ஹாசனை வந்து யோசிக்காமலே சொன்னாங்க பாத்தீங்களா, டக்குன்னு இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா இவர் படத்தை இங்க ஓட விட மாட்டோம், இவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு வரணும். திராவிடமா அது என்னடா, அது எதுக்குடா உங்க கட்சியில இருந்து வந்திருக்க, இந்த கட்சிக்கு எங்களால ஓட்டு போட முடியாது, அந்த கட்சியை எதிர்க்கணும். இப்போ சீமான் எதிர்க்கிறதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் மக்கள் எதிர்க்கணும். சீமானுக்கு புரிஞ்சதுனாலதான் அது மக்களுக்கு வந்து சொல்லி அதை எதிர்க்கிறாரே தவிர, மக்களுக்கு வந்து ஒரு அறிவு இன்னும் வந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஸோ இந்த திராவிடம்ங்கிற சொல்லுக்கு முதல்ல நம்ம எதிர்க்கணும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, பெரியார தன்னுடைய கட்சியினுடைய முதன்மை கொள்கை பரப்பு செயலாளராக வைக்கிறாரு. பெரியார் வந்து ஒரு வேற மொழி ஆளாவே இருக்கலாம், அவர் வந்து ஒரு கன்னடன் நினைக்கிறேன், அவர் வந்து கன்னடனா இருக்கலாம், அது ரெண்டாவது. ஆனா அவர் வந்து தமிழ் மொழியை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, மொழிப்பற்று ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது, தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம், திருக்குறள் எல்லாத்தையுமே வந்து கேவலமா பேசின ஒரு ஆளு தான் வந்து அவர் பெரியார். இதே வந்து அவர் வேற மாநிலத்துல போய் அவங்களோட மொழியை பத்தியோ இல்ல அவங்களோட தொன்மையான இலக்கியங்களை பத்தி பேசியிருந்தாருன்னா அவரை வந்து செருப்பால அடிச்சு துரத்திருப்பாங்க, அவரை வந்து அந்த ஊரை விட்டே துரத்திருப்பாங்க. ஆனா அவர் தமிழ்நாட்டுல மட்டும் வந்து தைரியமா நம்ம மொழியை கேவலமா பேசுனதா இருக்கட்டும், எதிர்த்து பேசுனதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணது இல்லாம அவர் மிகப்பெரிய தலைவரா இப்ப விஜய் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காரு. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு உரிமை பறிப்பு, எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்ற வேலையை வந்து நம்ம புரிஞ்சுக்காம அந்த கட்சிக்கு வந்து நம்ம இப்போ சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும்,
ஒரு தமிழ் தேசிய கட்சியான சீமானை எதிர்க்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தமிழ் இனத்துக்கு நாமளே செய்யற துரோகம். இது வந்து நம்மளோட ஏமாளித்தனம். நம்ம முன்னேறாம இருக்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜயோட அரசியல் பின்புலம். இப்ப விஜய் வந்து இப்போ ஒரு நல்ல நடிகன், நல்லா பணம் சம்பாதிச்சிருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்து அரசியலையும் ஒரு அவரோட பவரை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. ஆனா இவர் உண்மையாவே அரசியலுக்கு மக்கள் தொண்டாற்றதான் வர்றாரா, மக்கள் மேல உள்ள அக்கறையில தான் அரசியலுக்கு வர்றாரான்னு கேட்டா இல்லவே இல்லை. எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கெரியர்ல இருக்கும்போது ஒரு உண்மையான அரசியல் நாட்டம் உள்ளவன், மக்கள் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவன் வந்து வளரும் போதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்து அவரோட இளமை பருவத்துல படம் தான் நடிச்சாரே தவிர மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு? ஈழத்துல அவ்வளவு பெரிய படுகொலை நடந்துட்டு இருக்கு. அந்த படுகொலையை எதிர்த்து தமிழ் மக்கள் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்து கொண்ட விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ப்ரொட்டஸ்ட்ல எவ்வளவு ஒரு சோகமான அது ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை பத்தி பேசாம தன்னுடைய படத்துக்கான ப்ரொமோஷன் அந்த இடத்துல பேசி தமிழ் மக்களை முட்டாளாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஈழத்துல தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அதாவது இந்த முள்ளிக்காய்வால் படுகொலைன்னு சொல்லலாம். எத்தனையோ ஆயிரம் தமிழ் மக்களை வந்து சுட்டு குழி தோண்டி புதைச்ச அந்த ஒரு இடத்துல வந்து புதைச்சாங்க. அதற்கு வந்து அதை எதிர்த்து நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட எதிர்த்து இதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு அதுக்கு வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சமூக பொதுநலவாதி யாரோ ஒருத்தர் அவர் வந்து அக்ரிமெண்ட்லாம் எழுதி சப்போர்ட்டுக்காக எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாரு. அதில் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அப்பாவும் அதை நிராகரிக்கிறாங்க. அந்த ஈழத்தமிழர் மக்களுக்காக வந்து டொனேஷன் கேட்கும்போது அவர் வந்து 500 ரூபா கொடுத்ததா நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா போயன்னு தெரியல. 500 ரூபாய் தான் கொடுத்ததா வந்து இன்டர்நெட்ல தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா போயன்னு தெரியல. ஆனா இது உண்மையா இருந்தா இதை விட ஒரு கேவலமான செயல் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கவே முடியாது. என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அரசியல்னாலே வந்து கட்ஸ் வேணும். ஒரு அரசாங்கம் ஆல்ரெடி வந்து 50 வருடங்களா ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி கட்சிகளை வந்து எதிர்த்து கேட்கணும்னா ஒரு கட்ஸ் வேணும். இந்த கட்ஸ் முதல்ல யாரு கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமான் அண்ணன் தான் வந்து தைரியமா அதை எதிர்த்து பேசினதா இருக்கட்டும், அவங்க செய்யற ஒரு அநீதியும் வந்து சரியான முறையில தட்டி கேட்கறதா இருக்கட்டும், மக்கள் அவங்களை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த மக்களுக்கு சப்போர்ட் ஆகி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அவங்க கூட நின்று போராட்டம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் மட்டும் தான் பண்ணாரு. விஜய் எங்கேயாவது மக்கள் ப்ரொட்டஸ்ட்ல மக்கள் கூட நின்று போராட்டம் பண்ணாரா? ஏதாவது ஒரு நிகழ்வு உண்டா? இதை வந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ திடீர்னு இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இத்தனை நாள் நடந்த வரலாறு எதுவுமே வந்து இவ்வளவு நாள் நடந்த வரலாறு எதுவுமே அவருக்கு தெரியாம டிஎம்கேவுக்கு ஒரே போட்டி நாங்க தான் அப்படின்னு சொல்றது, இது ஒரு நியாயமா? தமிழ் மக்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும்னு இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். கரூர்ல நடந்த ஒரு பிரச்சனையில 41 பேர் அவரோட கூட்டத்துல தானே இறந்து போனாங்க. அதுக்கு ஒரு மன்னிப்பு தெரிவிச்சாரா? மக்கள் கிட்ட இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு, இனிமே நம்ம இந்த விபத்து நடக்காம நம்ம பாத்துக்கணும், நம்ம வந்து இன்னும் நம்மளோட மாநாடுகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு பேசாம அதுக்கு ஒரு கட்சி மேல பழிய போட்டுட்டு அது எந்த ஒரு சிபிஐ வந்து அவரே எதிர்த்து சிபிஐ வந்து பிஜேபி கைக்குள்ளதான் இருக்குன்னு ஓப்பனா அவரே சொல்லிட்டு அதே சிபிஐ தான் இப்ப எங்களுக்கு வந்து இந்த எடுத்து நடத்தணும், தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ தான் எங்களுக்கு நடத்தணும்னு சொல்ற இந்த விஜய் ஒரு உண்மையான தலைவன் அப்படின்னா 41 பேர் நமக்காக இறந்திருக்காங்க, என்ன பிரச்சனையா ஆனாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்காக போய் நிப்பேன், அவங்களோட வீட்டுல போயிட்டு அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு கேஸ் போட்டு நம்மளை ஜெயில தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து வீட்டை விட்டு கூட வெளியே வராம இரவோட இரவா வந்து ஃபிளைட்ல எஸ்கேப் ஆயிட்டு இப்போ வரைக்கும் அந்த மக்களை சந்திக்காம அந்த மக்களுக்கு பணம் கொடுத்து அந்த வீட்டுல வந்து ஒரு உயிர் போயிருக்கு. ஆனா அவங்க அம்மா, ஒரு குழந்தையோட அம்மாவே வந்து அந்த என் குழந்தை உயிர் போனது கூட எனக்கு இப்ப பிரச்சனை இல்லை, விஜய் தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பணத்தோட பவர் அந்த இடத்துல சொல்ல வர்றாரு. இவர் வந்து டிஎம்கேவுக்கு ஒரு மாற்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இது வந்து டிஎம்கேவோட ஒரு மோசமான கட்சி. பணம் கொடுத்து ஒரு தாயோட பாசத்தையே மறைக்க வைக்கிற அளவுக்கு இவரோட கட்சியோட நிர்வாகம் இருக்கு. இப்போவே இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா என்னென்ன நடக்குமோ அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணி ஆகணும். சரி, இப்போ வந்து சீமான் அண்ணனுக்கு எதற்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இந்த விஷயத்துல நம்ம பார்ப்போம். நாம எல்லாருமே வந்து தமிழ் மக்கள் தானே. இப்ப நீங்களும் ஒரு தமிழர் தான், நானும் ஒரு தமிழர் தான். இப்ப நடக்க போறது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் தானே. இதுக்காக தான் அந்த வீடியோவும் நான் மேக் பண்றேன். தமிழ் தேசியம் யார் பேசுறா? தமிழ் தேசியம் பேசுற ஒரு கட்சி எந்த ஒரு திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி வைக்காம இப்போ வரைக்கும் தமிழர் உரிமை தான் எங்களுக்கு முக்கியம், தமிழ்நாட்டோட வளர்ச்சி தான் முக்கியம், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையோட இப்போ வரைக்கும் எல்லா உரிமைக்கும் குரல் கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி தலைவர் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டுமே தான். இதை வந்து நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க பேசுங்க பார்ப்போம். இதோட ஒரு சிறந்த கட்சி தமிழ் மக்களுக்காக இருக்குங்கிறத, இல்ல விஜய் தான் அதுக்கு வந்து சரியான மாற்று அப்படிங்கறது உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லயே விளக்கம் கொடுக்குறேன். இல்ல இது சம்பந்தமா இன்னொரு வீடியோ கூட நான் போடல, இதுக்கு மாற்று இருக்கா,
தமிழர்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு கட்சி அண்ணன் சீமானோட என்டிகே கட்சி மட்டும்தான். இப்போ என்டிகேவை ட்ரோல் பண்றதும் சீமான் அண்ணனை வந்து ட்ரோல் பண்றதும் விஜயையும் சீமானையும் கம்பேர் பண்றதுமே தமிழ்நாட்டோட கேவலமான ஒரு நிலையை வந்து குறிக்குது. அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல வந்து தங்களோட உரிமைக்காக போராடி அதை மீட்டெடுத்த வீரம் மிக்க புத்திசாலித்தனமான தமிழ் மக்கள் இப்போ வந்து மாடுகளின் மாநாடு நடத்துற சீமானை ட்ரோல் பண்றது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். அப்போ இருந்த புத்திசாலித்தனம் இப்போ எங்க போச்சு? அதே விஷயம் தானே இப்போ அவர் பண்றாரு. இப்போ வரைக்கும் வந்து தற்சார்பு அரசியல், நம்மளோட விவசாயமும் நம்மளுடைய பாரம்பரிய தொழில்களும் தான் அந்த நாட்டுக்கு முக்கியம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமா அதை எல்லாத்தையும் மேலும் மேலும் வளர்க்கணும், எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இருக்காம நம்மளோட நாட்டோட வளர்ச்சி அதிகப்படுத்தி மற்ற நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தைரியமான ஒரே நோக்கமுள்ள இப்போ வரைக்கும் மாறாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். திமுக மற்றும் இந்த திராவிட கட்சிகளுக்கான எல்லா ஒரு மாற்று கட்சி அப்படின்னா அது வந்து சீமான் அவர்கள் மட்டுமே. விஜய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கி இந்த தமிழ் மக்கள் அடைஞ்ச விழிப்புணர்வை அவர் திருப்பியும் குருடாக்குறாரு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நான் வந்து பதிவிட்டு சொல்லணும். திருப்பியும் வந்து தமிழ் மக்களை முட்டாளாவே நாங்க வச்சிருப்போம் அப்படிங்கிறதுக்கு உருவான ஒரு கட்சி தான் இந்த டிவிகே. இந்த டிவிகேல விஜய்க்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு தமிழனா தெலுங்கனா அப்படிங்கறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து திராவிட கொள்கையை கொண்டு வராரு. இதுவரைக்கும் அவருக்கு வந்து தமிழர்களுக்காக பெருசா சப்போர்ட் பண்ணதில்லை. அப்படிங்கும்போது அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கட்டும், அது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அவர் கூட இருக்க கட்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த புசி ஆனந்தா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து தமிழ் கூட சரியா பேச தெரியல. இவங்கெல்லாம் தமிழர்களா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட கட்சி தமிழ் மக்களுக்காக போராடுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழரோட உரிமைக்காக எப்பவுமே நிற்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இப்போ புதுசா முளைச்ச காளான்களான இந்த டிவிகே கட்சிக்கெல்லாம் மக்கள் வந்து இப்படி சப்போர்ட் பண்றது மிக பெரும் தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு இந்த இடத்துல நான் வலியுறுத்திட்டு, நாம் தமிழர் கட்சிக்கு உங்களோட வாக்குகளை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது சம்பந்தமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நான் ஏதாவது வீடியோ பேசணும்னாலும் இல்ல அடுத்த வீடியோல எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா அதை ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்காக அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.